கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 144வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ராஜாவாகிய தாவீது 144வது சங்கீதத்திலே 1ஆம் வசனத்துல துவங்குகிற வார்த்தை, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார், உங்களுக்கு தாயாக இருக்கிறார், நண்பராக இருக்கிறார். அதே சமயத்துல கர்த்தர் உங்களை உருவாக்குகிற கர்த்தராகவும் இருக்கிறார். ஆம், அவர் ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். பாருங்க, தாவீதை ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த தாவீதை யுத்தங்களை செய்கிற நபராய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிற மனுஷனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. தாவீதுடைய வீட்டுல 8 பேர்கள், அதுல 3 மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேர் எலியா, அபினதாப், சம்மாங்கிற 3 சகோதரர்களுமே யுத்த வீரர்கள், சவுலோடு கூட யுத்தத்துக்கு போனவர்கள். ஆனால் தாவீதோ கடைசியான இளையவன், ஆடு மேய்க்குவதற்கு வனாந்தரத்திலே சுற்றி திரிகிற நபர். கர்த்தர் பாருங்க, மற்ற எல்லாரை பார்க்கலும் இவனை யுத்த வீரனாய் கர்த்தர் பயிற்றுவித்து உயர்த்திட்டார். பாருங்க, ஆமேன்னு சொல்லலாமா? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீ கர்த்தர் உங்களை உருவாக்கல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யல, கர்த்தர் என்னை இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ஜெயிக்கிறதற்காக உங்களை பயிற்றுவித்து கொண்டுதான் இருக்கிறார். ஒண்ணு உங்க பயத்தை ஜெயிக்கிறதற்காக இருக்கலாம், உங்கள் பலவீனங்களை ஜெயிக்கிறதற்காக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலையை ஜெயிக்கிறதற்காக இருக்கலாம். கர்த்தர் உங்களை எப்படி ஆகிலும் ஜெயிக்க வைப்பதற்காகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கிடைக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரலோகத்திலே பரதீசிலே இடம் உண்டாயிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ தண்ணீரை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் ஜீவகிரீடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம், நீங்களும் நானும் ஜெயம் கொள்வதற்காக இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை பயிற்றுவித்துக் கொண்டு இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் கலங்கிட வேண்டாம், பயந்திட வேண்டாம். என் வாழ்க்கை இன்னும் மாறல, என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னு நீங்க ஒருபோதும் சொல்லிடாதீங்க. கர்த்தர் உங்களை பயிற்றுவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு காலம் ஒன்று வரப்போகிறது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆம் தேவ பிள்ளைகளே, பாருங்க, தாவீது ஒரு காலத்துல கர்த்தர் அந்த ஆடு மேய்க்கிற நேரத்திலே ஒரு முறை சிங்கத்தை அனுப்பி சிங்கத்தை வெல்லும்படி கர்த்தர் வைக்கிறார். அடுத்து பாருங்க, கரடியை வெல்லும்படி கர்த்தர் வைக்கிறார். அடுத்து கோலியாத்தை வெல்லும்படி கர்த்தர் வைக்கிறார். அதுக்கு பிறகு பெலிஸ்தியர் கூட்டங்கள், வீதியான இப்படி பலவிதமான மக்களை கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு பலவீனங்கள் வரும், ஒரு சுகவீனங்கள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். ஜெயிக்க கர்த்தர் வைப்பாரு. பாருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, ஒருபோதும் கலங்கிறாதீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துல சொல்லுகிறோம். கர்த்தரே உங்களை நடத்துவாராக. ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான காலை வேளையில உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரே உங்களை நடத்துவாராக. இந்த சிறிய விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.